நம் கண்ணுக்கு முன்னாடியே கதவை இருந்தாலும் இது கண்ணுக்கு தெரியாத மர்ம வாசல். தாரியா தர்வாசா. சுத்தில சால்ட் வாட்டர், ஆனா கோட்டைக்குள்ள மட்டும் ஸ்வீட் வாட்டர் லேக். 500 வருஷம் அதிசயம். 19 டைம்ஸ் வார், பட் யாராலும் வெல்ல முடியாத ஒரே கோட்டை அரபிக்கடலின் ராஜா மூரோத் ஜான்சீரா. இந்தியாவுல எத்தனையோ போர்ட் இருந்தாலும் இந்த போர்ட் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இது வந்து ஒரு ஐலாண்ட் போர்ட். இது மும்பைக்கு பக்கத்துல அலிபாக் என்ற பிளேஸ் நீங்க வந்தீங்கன்னா அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த போர்ட் இருக்குது. நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு டிக்கெட் கலெக்ட் பண்றதுக்கு இங்க முரூது டவுன் அங்கதான் போர்டிங் பாயிண்ட் இருக்குது. அங்க நீங்க டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பாய்மர படகுல தான் நம்ம டிராவல் பண்ண முடியும். இது வந்து கவர்மெண்டே உங்களுக்கு வந்து ரஜாபுரி ஜெட்டி அண்ட் கோரா ஜெட்டின் 2 பாய்மர படகு வந்து நமக்கு அனுப்புறாங்க. அவங்க தான் வந்து ஒரு பேக் பேட்சா வந்து குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு 30 மெம்பர்ஸ் சேர்ந்த உடனே அதுல போய் கொண்டு போய் அங்க விட்டுட்டு திருப்பியும் வந்துடுறாங்க. இப்படியே வந்து டிராப் அண்ட் பிக்கப் வந்து அவங்க ஃபுல் டைம் மார்னிங் 9 o'clockல இருந்து ஈவினிங் 4:30 வரை அவங்க பண்றாங்க. ஸோ நம்ம எந்த போட்ல போனோமோ அந்த போட்ல தான் நம்ம திரும்பி வர முடியும். டிக்கெட் காஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போட் ரைடுக்கு மட்டும் 20 ருபீஸும், உள்ள முருது போட்டுக்குள்ள சுத்தி பாக்குறதுக்கு 30 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆனா இந்த இந்த படகுல நீங்க போறப்ப வந்து உங்களுக்கு சீட் எல்லாம் மோட்டார் போட்ல கொடுக்க மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துதான் போகணும். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். போட்ல போறப்ப சேஃப்டிக்காக நீங்க கண்டிப்பா லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க. இது மொத்தம் வந்து இந்த டவுன்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம போட் ரைடு 25 மினிட்ஸ் ஆகும். ஜூன் டு செப்டம்பர் ரெய்னி சீசன்ல இந்த போட் சர்வீஸ் நமக்கு கிடையாது. ஸோ இந்த போர்ட்டுக்குள்ள நீங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு 2 hours வந்து கொடுக்குறாங்க. அதுக்குள்ள பார்த்துட்டு நம்மளுடைய போட் அதே ரஜபூர் எப்ப வருதோ அந்த போட் வர்றதை பார்த்து நம்ம ரிட்டர்ன் ஆகணும். இந்த போர்ட்டோட பிக்கெஸ்ட் சீக்ரெட் என்னன்னா தரியா தர்வாசா, அதுதான் இன்விசிபிள் கேட். நீங்க போட்ல இருந்து ரொம்ப பக்கத்துல வர்ற வரைக்கும் யூ கான்ட் see the entrance. இதனாலதான் enemies were confused and could never attack suddenly. இது வந்து ஒரு ரியல் லைஃப் ஸ்டெல்த் மோட்ல கட்டியிருக்காங்க. அப்சல்யூட் ஜீனியஸ் ஆர்கிடெக்சர். எனிமீஸ் அட்டாக் பண்ண வந்தாலும் இந்த என்ட்ரன்ஸ் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள குதிச்சு ஈஸியா தப்பிச்சு போயிடுவாங்க. வெல்கம் டு மூரூர் ஜன்சீரா. இப்ப நம்ம போர்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். 40 feet height, 3 layer protection, 19 times war. The British, the Portuguese and even the Marathas tried, but they all failed. அப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு அசைக்க முடியாத கோட்டையை கட்டினது யாரு? இந்தியால அந்த காலத்துல அரசாண்ட மன்னர்கள் தான் சிஜிஸ். They were originally from Africa. அவங்க ஆர்கிடெக்சர் எவ்வளவு ஸ்ட்ராங்னா இந்த வால்ஸ் மேல லேட்டட் கோட்டிங் கொடுத்திருக்காங்க. That is why even after facing salty sea waves for hundreds of years, இந்த walls இன்னும் ஸ்ட்ராங்கா. ஸ்டார்டிங்ல இந்த பகுதியில கோலி ஃபிஷர்மேன் தான் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்துதான் இந்த இடத்தை ஆக்குபை பண்ணி சிஜிஸ் மன்னர்கள் இந்த கோட்டையை உருவாக்கி இருக்காங்க. இது அந்த காலத்துல பவர்ஃபுல் ட்ரேடிங் ஹப்பா விளங்கி இருக்குது. ஏன்னா இங்கே இருந்துதான் கப்பல் வழியா சில்க், ஹார்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் எல்லாமே கொண்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால இருந்து மெக்காக்கு புனித யாத்திரை போறவங்களும் இந்த வழித்தடத்தை தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இந்த கோட்டைக்குள்ள the ராயல் ஃபேமிலி, சிஜிஸ் நவாப் அண்ட் their ஃபேமிலிஸ் தான் இருந்திருக்கிறாங்க.
உள்ளுக்கே வந்து ஒரு மினி சிட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் 2 ஸ்வீட் வாட்டர் லேக், ஃபிஷிங் எல்லாம் கூட பண்ணியிருக்கிறாங்க. கார்டன் இருக்குது, மார்க்கெட் சிட்டின்னு எல்லாமே உள்ள வச்சிருக்காங்க. எதுக்காகனா வார் டைமிங்ல மராத்தாஸ் பிரிட்டிஷ்லாம் வந்து அட்டாக் பண்றப்ப இவங்க வந்து கம்ப்ளீட்டா ட்ரேடிங் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த அரண்மனை எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு உள்ளே இருந்துப்பாங்க. அது பல மாதமானா கூட வெளியே வர மாட்டாங்க. மெயின்லேண்டே போக முடியாது. அந்த மாதிரி டைமிங்ல அவங்களுக்கு ட்ரிங்கிங், குக்கிங், பாத்திங் எல்லாத்துக்கும் இந்த ஸ்வீட் வாட்டர் லேக்கை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளவோ சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட 500 வருஷமா சுத்திட்டு உப்பு தண்ணியா இருந்தாலும் உள்ள மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு பியூர் ஸ்வீட் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்குதுன்றது ஒரு புரியாத புதிராவே இருக்குது. How nature did this, nobody knows. இதுதான் முருக் ஜஞ்சிராவோட ஸ்பெஷாலிட்டி. இது 3 லேயர் போர்ட்டா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட் தான் சுபல்கிலா. இந்த இடத்துல மட்டுமே 500 1000 சோல்ஜர்ஸை நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டை முழுவதுமே சுற்றுச்சுவர் ஃபுல்லாவே நிறையவே வாட்சிங் டவர்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. அதுலயும் இங்க இருந்து 360 டிகிரி ஆங்கிள் அவங்களுடைய எதிரி எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாலும் துல்லியமா பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த கட்டடத்தையே வடிவமைச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் கெனான் ஷாட்டும் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதையும் தாண்டி எனிமீஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ஈஸியா தப்பிச்சு போற மாதிரி அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் டனலும் மெயின்லேண்டுக்கு போற வழி. இங்க 3 ஜைஜாண்டிக் கெனான் இருக்கு. மூணையுமே 3 இம்பார்ட்டன்ட் பிளேஸ்ல தான் வச்சிருக்கிறாங்க. அதுலயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த ஹீரோ ஆஃப் த கண்டென்ட். அதாவது இட் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் கெனான் இன் இந்தியா, கலால் பாங்கிடி. இதுதான். இது இது பாருங்க, லுக் அட் தி சைஸ். இது வந்து இட் குட் ஷூட் அப் டு 12 கிலோமீட்டர் அவே. சொன்னா நம்ப முடியுதா? இது மொத்தம் 22 டன் வெயிட். 5 டிஃப்ரெண்ட் மெட்டலால செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் நம்மளுடைய சீக்ரெட் டோருக்கு மேலேயே இதை வச்சிருக்கிறாங்க. ஸோ யாராவது உள்ள வந்த டைரக்ட் ஹெட் ஷாட் அடிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய மெயினான ஹீரோவை அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் இங்கே பர்சனலாக ஒன்று உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே இதை பார்க்கறதுக்காக நிறைய ஸ்கூல்ஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க.
மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூ டீச்சர்ஸ் தான் கூடவே வந்திருக்கிறாங்க. மேல அந்த அளவுக்கு சேஃபான ஜோன் இல்ல. எட்டி பார்த்தா கீழ விழுகிற மாதிரி இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் நீங்க எங்க அனுப்புறோம் நம்ம குழந்தைங்களன்னு சொல்லி யோசிச்சு, அதுக்கேத்த மாரி அட்வைஸ் பண்ணி அனுப்புனா இன்னும் இது பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம போட் வந்துருச்சு. ஸோ முருகு போச்சுக்கோ டாட்டா பை பை சொல்லிட்டு நம்ம கிளம்ப போறோம். இந்தியால எவ்வளோ அதிசயங்கள் இருக்குல்ல. ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் யூ. இந்த மாதிரி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் போக பிடிக்குமா, இல்ல ரிலாக்ஸிங் பீச்சஸ் பிடிக்குமா? அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஹிட் த லைக் பட்டன் அண்ட் டோன்ட் forget டு subscribe மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.